வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் சாலையோரம் வசிக்கும் 14 குடும்பங்களுக்கு லாம்பார்ட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையினை முதலமைச்சர் வழங்கினார். தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு பெற்ற வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி SC/ST சாதி சான்று வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவையை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சாலையோரம் வசிக்கும் 14 குடும்பங்களுக்கு லாம்பார்ட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையினை முதலமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, கந்தப்ப முதலியார் வீதி, புஸ்ஸி வீதி, லப்போர்த் வீதி, மோன் தெரேசே வீதி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் குடும்பத்தினர் தங்களுக்கு வீடு வழங்க வேண்டி புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்திடம் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் 14 குடும்பங்களுக்கு லாம்பார்ட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையினை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் வழங்கினார். குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, குடிசை மாற்று வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர்ராஜி மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடன் இருந்தனர். தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு பெற்ற வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியில் உயர்நிலைப் பள்ளி அளவில் வெற்றி பெற்று மீண்டும் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி 2025 பொறியியல் துறையில் சிறந்த கண்காட்சிக்கான விஸ்வேஸ்வரய்யா டிராபி தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு மற்றும் ரொக்க பரிசு ரூபாய் 7,000ம், புதுச்சேரியில் இருந்து சிறந்த கண்காட்சிக்கான தனிப்பட்ட பிரிவில் பங்கு பெற்றதில் மிக சிறந்த படைப்புகளின் பரிசு பெற்ற மாணவன் முகமது தாசீதனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் ஆங்கில விரிவுரையாளர் இறைவாசன் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார். பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி 10ஆம் வகுப்பு மாணவன் முகமது தாசீதுனின் அறிவியல் படைப்பினை பற்றி விளக்கி வாழ்த்து பேசினார். வெற்றி பெற்ற மாணவன் முகமது அவருக்கு வழிகாட்டி ஆசிரியையாக விளங்கிய அறிவியல் ஆசிரியை வரலட்சுமி அவர்களையும் பாராட்டி சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். மாணவனின் படைப்பு புதுச்சேரியில் உள்ள பழைய துறைமுகத்தில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர். இந்த நிகழ்ச்சியை விரிவுரையாளர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார். விரிவுரையாளர் ராஜேஷ் நன்றி கூறினார். ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி SC/ST சாதி சான்று வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவையை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி SC/ST சாதி சான்று வழங்க வேண்டும். SC/ST மக்கள் அல்லாத சமூகத்திற்கு 2001ஆம் ஆண்டு வரையறை செய்து சாதி சான்று வழங்கி வரும் புதுச்சேரி அரசு புதுச்சேரியில் பிறந்து இங்கேயே 40 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வரும் பட்டியலின மக்களுக்கு 2001ஆம் ஆண்டை அளவுகோலாக வைத்து பூர்வீக பட்டியல் இனத்தவர் சாதி சான்று வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டப்பேரவை நோக்கி இன்று பேரணி நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சுப்ரீம் கோர்ட் சாதி கொடுத்த பெண்களுக்கான நல்ல வரத்தை நடைமுறைப்படுத்து. சாதியே வரம் கொடுத்தாலும் பூசாரி அதை கெடுப்பது போல, சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி அதை கெடுப்பது போல சுப்ரீம் கோர்ட் சாதி கொடுத்த பெண்களுக்கான நல்ல தீர்ப்பை பூசாரி ரங்கசாமியை பூட்டி
வைக்காதே பூட்டி வைக்காதே பூட்டி வைக்காதே பூட்டி வைக்காதே பெண்கள் உரிமையை பூட்டி வைக்காதே பெண்கள் உரிமையை பூட்டி வைக்காதே அரசு ரங்கசாமி மக்கள் விரோத பிஜேபி அரசு कोडी अपडेट में काय சுதேசி மில் அருகில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மிஷன் வீதி ஜென்மராக்கனை கோவில் எதிரே சட்டப்பேரவை அருகில் முடிவடைந்தது. அதனையடுத்து முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை அடங்கிய மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதல்வர் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி ஒதியம்பட்டி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தை மாதம் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டி கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியிலும் வீசம் மிகுந்த ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத ஆலயத்தின் நேற்றைய தினம் தை மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருணாத்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அகரகாரம், உருவியாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். திருவாண்டார் கோவில் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார் கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சிவன் கோவில் தெருவில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 15,52,000 திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் திருவாண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள சுமார் 6,500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடிமுழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். சித்தனா ரத்தினம் ஜெய்சங்கர் ஐயா சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025. இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃபேர்ல குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது. மேலும் தினந்தோறும் மாலை 7 மணி முதல் 9:30 மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் ஃபுட் கோர்ட் வளாகத்திலேயே அமைந்துள்ளது.
நாள் 22/1/2025 முதல் 28/1/2025 வரை மட்டுமே. நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம், கருவடிக்குப்பம், புதுச்சேரி. 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டுத்துறை, புதுச்சேரி. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம். செய்திகள் தொடர்கின்றன. காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மற்றும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தில் நிறுவனத்தில் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், புதுவை முத்தமிழ் சங்கத்தின் தலைவரும் மூத்த பத்திரிகையாளருமான ராஜகோபால் பழனிசுவாமி, கலைமாமணி ஆறு செல்வன், கலைமாமணி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகளை பார்வையிட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் ஓவிய கலைக்கூடத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த கலைஞர்கள், ஓவியர்கள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி துறைமுகத்திற்கு பழுது பார்க்கும் பணிக்காக முதல் முறையாக பயணிகள் கப்பல் வந்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் புது துறைமுக வளாகத்தில் கப்பல் மற்றும் படகுகள் பழுது பார்க்கும் டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனி செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு விதமான கப்பல்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகுகள் கடலில் இருந்து ஏற்றி இறக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் இலங்கை இடையே இயங்கி வந்த பயணிகள் சுகம் சிவகங்கை என்ற பெயர் கொண்ட பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக கடந்த 24ஆம் தேதி புதுச்சேரி டைனமிக் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு வந்துள்ளது. பயணிகள் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிக்காக புதுச்சேரிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். அந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக புதுச்சேரிக்கு வந்துள்ளது. இந்த கப்பலில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் ஒரு வாரத்தில் சரி செய்யப்பட்டு மீண்டும் கடலுக்குள் இறக்கப்படும் என டைனமிக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாநில அந்தஸ்து வலியுறுத்தி துணியில் இயற்கையான முறையில் வர்ணம் பூசி ஆற்றின் நடுவே தேசிய கொடி ஏற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீராம்பட்டினத்தை சேர்ந்தவர் பிரவீனா. குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வலியுறுத்தி தேசிய கொடியை துணியில் தயாரித்து ஆரஞ்சு நிறத்திற்கு கேரட் ஜூஸ், அதனுடன் கேசரி பவுடர், பச்சை நிறத்திற்கு முருங்கைக்கீரை ஜூஸ் பயன்படுத்தி தனது கைரேகையால் 108 தடவை அச்சிட்டு பழச்சாறு மூலம் அசோக சக்கரம் வரைந்து கொடியை உருவாக்கினார். புதுச்சேரி புகழை பற்றி 20 பாடல் வரிகளை கொடி கம்பத்தில் எழுதினார். நேற்று வீராம்பட்டினம் ஆற்றின் நடுவே கொடிக்கம்பத்தை நட்டு தேசிய கொடியை ஏற்றி கொண்டாடினார். மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை தனது விழிப்புணர்வு பணி தொடரும் என பிரவீனா தெரிவித்தார். குரும்பாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 6வது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 6வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில காரணங்களுக்கான செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.
மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு மாடி கோழிகள் உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டு கொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பாரதி குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் சாலையோரம் வசிக்கும் 14 குடும்பங்களுக்கு லாம்பாட் சரவணன் நகரில் தொகுப்பு வீடு ஒதுக்கி தருவதற்கான முன்னுரிமை அடையாள அட்டையினை முதலமைச்சர் வழங்கினார். தேசிய அளவில் அருங்காட்சியக கவுன்சிலில் தனிப்பட்ட வகை பிரிவில் முதல் பரிசு பெற்ற வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி SC/ST சாதி சான்று வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவையை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பேரணியாக சென்றனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.